என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனம். இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். I hope the audio and video are clear. Video may not work out, but audio, yes. Please message me if you have any interruptions. சங்கீத புஸ்தகம் 37:5 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, உன் வழிகளெல்லாம் ஒப்புவித்து கர்த்தர் மீது நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுடைய வழிகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஏன்? வழிகள், நம்முடைய வழிகள் சரியில்லை. போராடுகிறவனும் பிரயாசப்படுகிறவன் அநேகராக இருக்கிறார்கள், ஆனால் ஜெயம் எடுக்கிறவர்களோ குறைவாக இருக்கிறார்கள். 100 பேர் எழுதுகிற எக்ஸாமில் ஒருத்தன் தான் ஜெயிக்கிறான், முதல் மதிப்பெண் எடுக்கிறான், மீதி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறது. இன்று ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அப்படி தான் இருக்கிறது. ஜெபிக்கிற அநேகர் ஜெயமாய் வாழ்கிறது இல்லை. அந்த ஜெயத்திற்கு வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே சில சமயத்தில் இப்படிப்பட்ட சோர்வுகள் வருவது உண்டு. ஜெபித்தாயா நடக்கவில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்கள் வழிகள் கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க. வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல. இந்த வழிகளிலே பிரச்சனை வருகிறது. இந்த வழிகளில் தான் பிரச்சனை இருக்கிறது. இந்த வழிகள் நம் வழிகள் உலக வழிகளாய் காணப்படுகிறது. உலக பிரகாரமான வழிகள் எப்படி இருக்கிறதோ அப்படி நம்முடைய வழிகள் காணப்படுகிறது. ஆகையால் என்ன நடக்கிறது என்று கேட்டால், நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகள் வர ஆரம்பிக்கிறது. ஏன்னா ஒருவன் ஏதோ ஒரு வழியை பின்பற்றுகிறான், அந்த வழியிலே நாமளும் போகிறோம். வேதம் இருக்கிறது, தேவன் இருக்கிறார், தேவனுடைய ஆராதனை இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் மனுஷனோட வழிகள் கர்த்தருடைய பார்வைக்கு நித்தம் பொல்லாப்புள்ளதாக இருக்கிறது. இருதயத்தின் எண்ணங்கள். உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் உயர்ந்த காரியத்தை வைத்திருக்கிறார், நாமும் அற்பமான காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இரவு வேலையில் கர்த்தர் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க செய்வார். சரி, வழிகளிலே என்ன பிரச்சனை? கர்த்தர் எல்லா மனுஷன் மீதும் நேசிக்கிற தேவன். ஆனால் ஒருவன் மட்டும் வெற்றி கொள்ளுகிறான், மற்றவன் தோல்வி அடைகிறான். அதுதான் இன்றைய காலத்தில் பெரிய வேதனையாக இருக்கிறது. ஜெபிக்கிறான், உபவாசிக்கிறான், காணிக்கை செலுத்துகிறான், தசமாகம் செலுத்துகிறான், ஊழியரோட ஐக்கியம் இருக்கிறது, தேவ சபைக்கு போக்குவரத்துமாக இருக்கிறான், ஆனாலும் தோல்வி வருகிறது. ஏன்? இது அடிப்படை காரியம். முதல்ல சொன்ன காரியம், வழிகள் கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல காரியம் வாய்க்க வேண்டும் என்றால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு நல்ல ஐக்கியம் வேண்டும். நல்ல ஐக்கியம் என்றால் என்ன? இந்த இடத்துல ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ஆகிய எலியேசர் இடத்திலே ஒரு காரியம் ஒப்புவிக்கப்படுகிறது. அந்த ஒரு காரியம் பரம காரியம். இந்த எலியேசர் என்ற மனுஷன் யார் என்று கேட்டால், ஆபிரகாமுடைய வீட்டிலே அவனை மகனாகவே ஏற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு இந்த ஆபிரகாம் மனம் காணப்படுகிறது. இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் உன்னுடைய பணிவிடைக்காரன், இவன் உண்மையுள்ள இவன் ஒரு ஊழியக்காரன், அவ்வளோதான், மகன் அல்ல. ஆகையால் அந்த அளவிற்கு ஒரு அபிமானியான ஒரு மனுஷன். உங்களிடத்தில் ஜனங்கள், உண்மையுள்ள ஜனங்கள் இருக்க வேண்டும். முதல்ல ஜனம் இருக்க வேண்டும், ஜனங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லது நீங்கள் போகிற சபையாக இருக்கட்டும், நீங்கள் பழகிற ஜனங்களாக இருக்கட்டும், எல்லாரிடத்திலும் அல்ல, உண்மையுள்ள மனுஷன் உங்கள் வட்டாரத்தில் இருந்தால், உங்களுக்காக ஒரு மனுஷன். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஜெயமாக இருந்ததுக்கு காரணம், நல்ல முதலாளியாக இருக்க விரும்புவார்கள். முதல்ல உங்களுக்கு நல்ல வேலைக்காரர் கிடைக்க வேண்டும். எத்தனை பேருக்கு பிஸ்னஸ் பண்ண ஆசை இருக்குதுன்னா பார்த்தோன்னே சொல்லிடுவான். கல்லால் உட்காந்து ஒரு முதலாளி என்றானே பணம், அதை வச்சு சொல்வான், நான் அந்த தொழில் செய்வேன். சில பேர் வாகனங்களை பார்த்து சொல்லுவான், இந்த வாகனம் ஒரு நாளைக்கு இவ்வளோ, எனக்கு ஒரு ஹவருக்கு இவ்வளோ அமௌண்ட் வரும்.
என்ன 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ வருமா, அது 10 மணி நேரம் கணக்கு போடும் தம்பியோ தங்கச்சியோ. அப்படியே மாதத்துக்கு கணக்கு போட்டு மிகப்பெரிய ஒரு கணக்கில் பெரிய புலி போல் இவ்வளோ வந்துடும் அவ்வளோ போட்டால். அப்போ எல்லாருமே அதை செய்வான்ல. அது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். எந்த வேலைக்கு நீங்கள் எஜமானராக இருக்க விரும்புகிறோ அந்த வேலை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். எந்த வேலைக்கு நீங்கள் எஜமானாக இருக்கிறீர்களோ அந்த வேலையில் எஜமான்துவம் என்னவென்றால், தலைமைத்துவம் என்னவென்றால், உங்களுக்கு நல்ல ஜனங்களை, அதற்கு தலை சிறந்த ஜனங்களுடைய ஐக்கியம் உங்களுக்கு இருக்க வேண்டும். வேலைக்கு வரன்றது ரெண்டாவது. முதல்ல இந்த வேலை யார் செய்வானாவது தெரிந்திருக்க வேண்டும். ஆபிரகாம் இடத்தில் அநேக வேலைக்காரர்கள் உண்டு, ஆனால் எலியேசரை மட்டும் தெரிந்து கொள்ளுகிறான். ஏன்? அவன் உண்மையுள்ள ஒரு ஊழியனாக இருக்கிறான். எலியேசர் என்றாலே உண்மை எல்லாத்துலேயும் உண்மையுள்ளவர்களாக இருக்க சில மனுஷரால் முடியாது. மனைவிடத்தில் உண்மையாக இருப்பான், பெற்றோரிடத்தில் பொய்யனாக இருப்பான். பெற்றோரிடத்தில் உண்மையாக இருப்பான், மனைவிடத்தில் பொய்யனாக இருப்பான். பிள்ளைகளிடத்தில் பொய்யனாக இருப்பான், மனைவிடத்தில் உண்மையுள்ளவனாக இருப்பான். சமுதாயத்தில் பொய்யனாக இருப்பான், வீட்டில் உண்மையுள்ளவனாக இருப்பான். சபையில் சத்தியகீர்த்தியாக இருப்பான், வெளியில் சொல்லவே முடியாது. நான் சொல்லுகிறது விசுவாசி மட்டுமில்லை, போதகர்கள் உட்பட சொல்லுகிறேன். கேட்டால் சொல்லுவான், நம்ம சேவை மையத்தில் இருக்கிறது போல் எல்லாரையும் நாம் திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் ஆண்டவருடைய வழிகள் என்னவென்றால், நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் அந்த உண்மையின் அடிப்படையிலே வரும். அந்த உண்மையான ஒரு இருதயம் குறைவுபடுகிற பொழுது என்ன நடக்கும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் உள்ளே ஆரம்பிக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நான் ரொம்ப போராடுறேன். என்ன போராடுறீங்க? சரீர பிரகாரமாக என்னுடைய வாழ்க்கையிலே பலவீனங்கள் தாக்கப்படுகிறது. இச்சை, மற்ற உங்கள் சரீரத்து மீது உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லை, உங்கள் உணர்ச்சிகள் மீது உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லை, உங்கள் கோபத்தின் மீது உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லை. அதெல்லாம் பாவம் சொல்லிட்டு போகிறது பிரசங்கம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய். இந்த மேஸ்திரி வேலை பார்க்குறதெல்லாம் பிரசங்கமாக இருக்கும். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா அது செய்யாது இருக்கிறதுக்கு என்னன்னு சொல்கிறது தான் பக்குவம். அதுதான் மன்னா, அதுதான் உங்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரம். மெய்ப்பன் மட்டும்தான் இதை சொல்ல முடியும். வரம் போகிறலாம் சொல்லலாம், இதை செய்யாது, அது செய்யாது, அது செய்யாது. ஆனால் மெய்ப்பனுக்கு மட்டும்தான், தகப்பனுக்கு மட்டும்தான் தெரியும் பிள்ளை எதை கொடுத்தால், எந்த ஆகாரத்தை கொடுத்தால் பலனுள்ளதாக இருப்பான். இது மெய்ப்பனுடைய கோல் இல்லை, குடும்ப ஆசீர்வாத கொடுங்க. இருந்தாலும் இந்த பலவீனமற்ற மனுஷன் தான் உண்மையிலோனா இருப்பான். அப்போ அந்த மனுஷன் பலன் கொள்ளத்தக்கதான ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை அந்த மனுஷனுக்கு மிகவும் பிடித்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அவனை எஜமான் 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 என்றே சொல்லுகிறான். அநேக எஜமானர்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ஆபிரகாம் இடத்துல தேவன் இருக்கிறார். தேவனுக்குள்ளே இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை காணப்படுது. ஆபிரகாமுடைய குடும்பத்தில் பல சர்ச்சைகள், பல சண்டைகள், பலவிதமான குடும்பத்துக்குள்ளே நெருக்கமான பகுதிகளில் இந்த அம்மா உள்ளே வருது. ஆகாரம்னா சாதாரண விஷயம், அது பாலியல் விஷயம் வரைக்கும் போயிடும். வேலைக்காரங்களுக்கு, எஜமானுக்கு ஒரு மறுமனையாட்டி உண்டாயிடுச்சு. அந்த காலத்தில் மறுமனையாட்டின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் நம்ம எஜமானுக்கு வரக்கூடாது. அது நான் போன பல மேலை நாடுகளில் எல்லாமே நிர்வாணமாக சுற்றுற நாடுகளாக இருந்துச்சு. ஆனாலும் ஒரு விசுவாசிக்கிட்ட நிறைய விஷயம் விசுவாசிகளை எதிர்பார்த்தார்கள். வெள்ளைக்காரலாக இருக்கட்டும், கருப்பராக இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும், விதத்தை தூக்குறவர்கள் அவர்கள் சொன்னார்கள், இந்த மனுஷன் இப்படி இருக்கிறது கஷ்டம். அதாவது நன்னடத்தை குறித்து சொல்லுகிறேன். அப்போது இந்த மறுமனையாட்டியாக ஆகாரம் உள்ளே வருகிறது. அதன் பிறகு அதுக்கு முன்னே போய் பார்த்தீங்கன்னாக்கா சாராள் அம்மையார் பார்வனுடைய அரண்மனைக்கு கொண்டு செல்லப்படுகிறான். தீஸ் ஆர் த ஏரியாஸ், சென்சிட்டிவ் ஏரியாஸ். பட் ஸ்டில் Eliezer was very good and attached to the Abraham family. எலியேசருடைய பார்வையில் நான் சொல்லவில்லை, ஆபிரகாமுடைய பார்வையில் சொல்லவில்லை. பாருங்கள், என் வாழ்க்கையில் பல மேடுகள் பள்ளங்கள், பாவத்தோடு ஒத்து சொல்லவில்லை, பல சூறாவளிகள் வரும். ஆனால் அதிலே வேலைக்காரர்கள், பணிவிடைக்காரர்கள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் நின்றே ஆக வேண்டும். அப்படி நிற்கிறவன் மட்டும்தான் உண்மையிலோனா இருப்பான். அந்த நிற்க வைக்கிற இடம்தான் தலைமைத்துவம். குடும்ப வாழ்க்கையில் அதுதான் தலைமைத்துவம். அதனால் நான் பரிசுத்தமான வாழ்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் புயல் வீசுகிறது, என்னை குறித்து விமர்சனங்கள் வருகிறது, என்னை குறித்து வதந்திகள் வருகிறது, எங்கள் வீட்டிலே அவ்வளோ பிரச்சனை இருக்கிறது என்பதை போல் அது எல்லாம் வெளியரங்கமாக வந்துடுச்சு. ஆபிரகாமுடைய வீட்டில் சாராள் கொண்டு போய் பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிறாள் என்றால் அது எவ்வளோ பெரிய கனவீனம் என்பது உங்களுக்கு தெரியும்.
பார்வைக்கு அழகுள்ளலாம் அவள் காணத்து இந்த பார்வனுடைய கண்களுக்கு தென்படுகிறாள். இந்த மனுஷன் போய் எதாவது செய்வான்னு பார்த்தா 75 வயதில் அங்கேருந்து புறப்பட்டு வந்த உடனே தேவ தரிசனம் நடக்குது, எல்லாம் நடக்கிறது, தேவன் கூட இருக்கிறார்னு உறுதி வருகிறது. ஆனால் சாராளோட சரீரத்துக்கு ஒரு சோதனை. சரீரம் என்ன? மனைவி. சரி, அந்த சோதனையை ஜெயித்த உடனே ஆசீர்வாதம் உள்ளே வருகிறது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா லோத்து பிரிந்து போய்விட்டுக்கிறான். வீட்டுக்குள்ளே பிரச்சனை ஆரம்பிக்குதா? நீங்கள் சொல்ல முடியாது அப்போல்லாம் எலியேசர் இல்லையா அப்புறம் ஜாயின் பண்ணாலும் இப்போ ஹிஸ்ட்ரி தெரியும்ல, என் வாழ்க்கை சாட்சி தெரியும்ல. இது 24வது அதிகாரத்தில், நான் சொல்றது 12வது அதிகாரத்தில். அப்புறம் 16வது அதிகாரத்தில் அக்கா ஆகார் உள்ளே வருது. அதான் வேலைக்காரியாக உள்ளே வந்தது, வீட்டுக்காரியாக மாறுது, மர்மனையாட்டியாக மாறுறா. அவளுக்கு ஒரு பிள்ளை பத்து எடுக்கிறா. அப்போ கர்ப்பவதி ஆனவுன்னே அற்பமாக எண்ணுகிறா. சக்காலத்தி சண்டைங்க வீட்டில். வீடு கலகலகலகலட்டு இருக்குது. பிள்ளை செல்வத்தால் இருக்குன்னு பார்த்தாக்கா இந்த கேள்வியும் இந்த நடுவயது கொண்ட பெண்மணியும் இந்த பார்த்தா இந்த லோத்து. ஆபிரகாமுடைய வாழ்க்கையினுடைய சரித்திரத்தை நீங்கள் பார்க்குற போது இது நடுவில் கர்த்தரும் தரிசனமாகி கொண்டிருக்கிறார். வெளியிலேருந்து பார்க்க என்ன நினைப்பான்? என்ன கொடுமையாக இது, என்ன கொடுமையாக இல்லை, என்ன குடும்பம் இது. ஒரு பாஸ்டர்னால் என்ன சொல்லுவான்? என்கிட்ட சொல்லியிருக்கான், என்கிட்ட போய் இதை சொன்னான். பாஸ்டர்னால் சாஃப்டாக இருக்கணும், அதாவது அவனுக்கு இனிமையாக சாஃப்டாக இருக்கணும், அவனுடைய கற்பனைகள், சத்தமாக கூட பேசக்கூடாது, இப்படியெல்லாம் சொன்னான். அதுக்கப்புறம் நான் பாஸ்டர் தான் தெரிய வந்தோன்னே நீங்கள் எப்படி பாஸ்டர் ஆனீங்கன்னு கேட்டான். இதெல்லாம் நடக்கும் இல்லையா சமுதாயத்தில்? இவன் சொல்கிறான்றதுக்காக நான் மாஸ்டர் ஆக முடியுமா? இல்லை இவன் சொல்கிறான்றதுக்காக நான் பாஸ்டர் ஆக முடியுமா? அழைச்சவர் அவர். ஒருத்தரோட ஒரு ப்ரெசன்டேஷன் ஒரு மாதிரி இருக்கையா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் சிரிச்சின்னு. தெரிஞ்சவங்க தான் எல்லாம். அதுபோல் இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற பொழுது எல்லாம் வர்றோம், ஆனால் கொடுக்கப்படுகிற சத்துவம் அந்த ஜனங்களை நிற்க செய்ய வேண்டும். ஆபிரகாமிடத்தில் தேவன் வந்து தரிசனமாகிறார், தேவன் வந்து உறவாடுகிறார், தேவனுடைய வெளிப்பாடு வருகிறது, தேவனுடைய ரகசியங்கள் பகிரப்படுகிறது. இது ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவல் சைடு. அது குடும்பம் தடால் புடால்னு ஒரே சத்தம், சர்ச்சை, ஒரு மாதிரி போகிறது. ஒரு நாள் கூட நான் நிம்மதியே இல்லைன்ற அளவுக்கு சாராளுடைய நிலை காணப்படுகிறது. ஆனால் ஒரு நாளும் வந்த வழிக்கு திரும்பி போவேன் என்று அந்த அம்மையார் சொல்லவில்லை. கர்த்தருடைய தரிசனம் தங்கு தடையில்லாமல் வந்து கொண்டிருக்கு. தேவன் பாட்டுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நடக்க போகிறது எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ரகசியம்லாம் வெளியரங்கமாக்கப்படுகிறது. எல்லாமே நல்லா போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு பிள்ளை செல்வம் இல்லை. அப்புறம் பிள்ளை பிறக்கிறது. அதன் பிறகு அந்த பிள்ளையை பலி செலுத்த கொண்டு போகிறார், ஜெயிக்கிறார், வருகிறார். இப்பொழுது அந்த பிள்ளைக்கு மணமகள் பார்க்க வேண்டிய விஷயம். எலியேசர் போகிறார், காரியம் வாய்க்கிறது. எலியேசர் போகிறார், காரியம் வாய்க்கிறது என்றால் எலியேசர் போய் காரியம் வாய்க்கிறது. ஆனால் எலியேசர் ஸ்தானத்தில் இருந்து சில ஜனங்களை கர்த்தர் எழுப்புகிறார், அவருடைய காரியமாக எழுப்புகிறார். ஆனால் அந்த ஜனங்கள் இடத்துல இந்த சில பலவீனங்கள் வந்து விடுகிறது. எலியேசர் சத்தியம் பண்ணி விட்டு போகிறார். இந்த கானான் இடத்துல பெண் கொள்ளாத, என் இன ஜனத்திடத்தில் போய் பெண் கொள். பழக்க வழக்கம் மாறாது, பாஷை, பல விஷயம் இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆபிரகாம் இனத்தின் மீது பிரியம் கொண்டவரா என்பதல்ல, தேவன் மீது பிரியம் கொண்டவர். என் ஜனத்தில் போய் பெண் எடுன்னு சொன்னால் இவர் வந்த பிறகு சில ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் இவர் மட்டும் போகவில்லை. ஆனால் எலியேசரை அனுப்புகிறார். எலியேசரை சத்தியம் வாங்கி கொண்டு அனுப்புகிறார். யாராவது நம்பி இதை ஒப்பு கொடுப்பார்களா என்று கேட்டால், அந்த இடத்துல நான் இருந்து பார்த்தா என்னால் சட்டை பேண்ட் எடுக்கிறது எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் பெரிய பிரச்சனை வரும் சின்ன வயசில். அவராக போய் எதனா எட்டு வருவார், நல்ல காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் எனக்கு பிடிக்காது. என்னை கூட கூப்பிட்டு போய் அதை காமிச்சு நான் ஒரு கடைக்கு 10 கடை ஏறி இறங்கிறதுக்குள்ளே எங்கள் அப்பா கடும் கோபமாகிடுவார். அன்னிலேருந்து இனி வரைக்கும் அது நடக்குது. இன்றைக்கி என் மனைவி வந்து ஒரு இடத்துல சேர் போட்டு உட்காந்துட்டு நான் தான் எல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் விசுவாசிகள் டயர்ட் ஆகிடுவாங்க, கூப்பிட்டு போய் வாங்கி கொடுக்குறவங்க. அதுக்கப்புறம் அவங்களே வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியாக பல காரியங்கள். ஏன் சொல்கிறேன்னா, அந்த மனம் கொஞ்சமும் மற்றவனை நம்பாது என்பதை விட நம்ம காட்டின சிறந்ததை ஒருவத்தை செலக்ட் பண்ண முடியாதுன்றது என்னுடைய ஆழமான ஒரு நம்பிக்கை. இங்கே அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுக்கு அதே போல் உங்களுடைய
மனதில் என்ன இருக்கிறதோ அது எல்லாம் அந்த மனசு நிறைவேற்றுகிறவனாய் ஒருவனை நீங்கள் உருவாக்க வேண்டும். உண்மை உள்ளவனா அவன் பிறக்க மாட்டான். நிறைய பேர் தோல்வி தழுவுறது, குடும்பம் உடையறதுலாம் காரணம் இதுதான். கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அவ்வளோதான் பண்ண முடியும் பெரியவங்க. ஆனால் உண்மையுள்ளனா மாற்றுறதும் உண்மையற்றனா மாற்றுறதும் அவங்க அம்மா இல்லை, மாயமந்திரம் இல்லை, எதுவும் இல்லை. நீங்கள் வாழ்கிற நீங்கள் தான் அவனை உண்மையுள்ளனா மாற்றணும். அவனுக்கு தேவையானது நீ கொடுத்தாலும் அவன் உனக்கு உண்மையான இருப்பான். பணம் என்பது அல்ல, சரீரம் என்பது அல்ல. சரீர பகரம் பார்க்கக்கூடாது. நீங்களும் உண்மையுள்ளவர்களாக அவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தால் அவன் உனக்கு உண்மையாக இருப்பான். இன்றைக்கி 99% என்ன பிரச்சனைனா, மற்றவெல்லாம் உண்மையாக இருக்கணும், ஆனால் நான் ஒன்றும் இஷ்டப்படி இருப்பேன். அப்புறம் எனக்கு எப்படி வருவான் உண்மை உள்ளவன்? இது திருமணமாக இருக்கட்டும், தேவ ஊழியமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், ஒரு குடும்ப நட்பாக இருக்கட்டும், ஒரு ஊழி ஐக்கியமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், எனக்கு உண்மையுள்ளவர்கள் வேணும். ஆனால் நான் மற்றவருடைய உண்மைக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுகிறதே இல்லை. இதில் எலியேசருடைய வாழ்க்கையில் என்ன பெரிய ஒரு ஈர்ப்பு சக்தி ஆபிரகாமிடத்தில் என்று கேட்டால், என் எஜமானாகிய ஆபிரகாமை கர்த்தராகிய தேவன் எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்திருக்கிறார். பொருளாதாரத்தை மட்டும் பற்றி பேசுகிறதுல 1000 செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, என்ன காட்டிலும் 1000 கோடீஸ்வரர்கள் உங்களை காட்டிலும் இருக்கிறாங்க. எங்கே போனாலும் ஒரு நமக்கு மாதம் சம்பளம் கொடுக்குறவருக்கான தான் வேலைக்காரன் நினைப்பான். ஆனால் அவன் அப்படியே போய்கொண்டே இருக்கிறது தான் வேலைக்காரன். அவனை நம்மிடத்தில் தங்க வைக்கிறது தான் தலைமைத்துவம். ஆபிரகாமிடத்தில் இருக்கிற தேவ ஐக்கியம் யார் இடத்துல இல்லை ஐயா. The church is attached because of the anointing and because of the grace of God. கர்த்தரை எழுப்புகிறார், கர்த்தரை இணைக்கின்றார், இல்லைன்னு சொல்லவில்லை. கர்த்தரை இருதயத்துக்கேற்ற மேய்ப்பராக வைத்திருக்கிறார், அதனால் கர்த்தர் கொடுத்த ஆத்துமாக்கள் இருக்கிறது. ஆனாலும் ஆத்துமாக்கள் நிறுத்த வேண்டும் என்று கேட்டால் என்னிடத்தில் எல்லாரை காட்டிலும் அதிகமான உண்மை இருக்க வேண்டும். என்னிடத்தில் இருக்கிற உண்மை மட்டும் இல்லாமல் உங்களோட உண்மைக்கு நான் பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். இதற்கு நடுவில் என்ன நடக்குது? முதல்ல கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வார்த்தை, இது தலைமைத்துவம். அங்கு இதே விஷயம் உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் இதிலே பாத்திரமாய் இவரை நம்பலாம். இவர் சொல்லுகிறதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். தேவன் தான் இதுக்கு தலைமை. ஆனால் அந்த உண்மைக்கு பாத்திரமாக இருக்க வேண்டிய எத்தனை தீர்க்கதரிசிகள் இங்கே பிரச்சனை பண்ணியிருக்கிறார்கள் என்பதுதான் காரியம். என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரத்தில் கர்த்தர் நம்பி ஒரு மனுஷன் இடத்துல சொல்லுகின்றான். தேவனுடைய மனுஷன் என்று தான் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 13வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படியே யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீடத்து அண்டையில் இருக்கையில் தேவனுடைய மனுஷன் பெத்தேலிலிருந்து வந்து பலிபீடமே பலிபீடமே என்று சொல்லி தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பிக்கிறான். மனுஷ எலும்புகள்லாம் சுட்டெரிக்கப்படும், ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொல்லுகிறான். தாவீது வம்சத்தில் யோசியா என்ற பேரில் ஒரு குமாரன் பிறப்பான்னு சொல்லுகிறான். அவன் உண்மையில் தூபம் காட்டு மேடைகள் ஆசார்களை உண்மையில் பலியிடுவான். மனுஷனின் எலும்புகளெல்லாம் சுட்டெரிக்கப்படும் என்று கூறி கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறான். அன்றைய தினமே ஒரு அடையாளம் வர வேண்டும் என்று கேட்கிறான். அந்த பலிபீடமே வெடித்து சிதறுகிறது. இந்த யெரொபெயாம் இதை கேட்டதும் அவனை கடை புட்ரா அட்ரா, அவனை புட்ரா கட்ரா தூண்லன்ற மாதிரி கூப்பிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்றான். தையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான் அடிப்பதற்கு. உடனே கை மறுத்து போயிட்டு, கை முடக்க முடியாதபடி அப்படியே நீட்டின மாதிரி இருக்குது, சில மாதிரி ஆயிடுச்சு. அதை பார்த்தோன்னே பயம் வருகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், யார் தேவ மனுஷன் தெரியவில்லை. பெத்திலேருந்து வந்த தேவ மனுஷன், பேரும் தெரியாது, முகவரி தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஊர் மட்டும் தெரியும். ஆனால் தேவன் இவன் மூலமாக செய்கிற மிகப்பெரிய அதிசயங்களை பாருங்கள். பிரமிக்கத்தக்கதான் அதிசயம். இப்போ இவன் மீது எவ்வளோ பெரிய அபிஷேகம் இருக்கும். தேவன் நம்பி அனுப்புகிறார். யாரை? ஐயாவை, தீர்க்கதரிசியை. இப்படியாக பலிபீடத்தில் வெடித்து சாம்பல் அப்படியே அந்த மனுஷன் கூப்பிட்டு மறுபடியும் பிரதீதமாக அவனை கொஞ்சம் எனக்காக வேண்டியது செய்யுங்க ஐயா, தெரியாமல் அந்த கை நீட்டிட்டேன். சரி, மறுபடியும் ஜெபிக்கிறார். அவருக்கு முன் இருந்ததுபடியே சீர்பட்டது கை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை. கர்த்தருடைய ஆவிக்கு விரோதமாய், ஆவியை பெற்றவர்களுக்கு விரோதமாய் கை நீட்டிருக்கலாம். அந்த கை அப்படியே மறுத்து போய்விட்டது. ராஜாவின் கை முன் இருந்தபடியே சீர்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது.
வீட்டுக்கு வந்து இளைப்பாருங்க, உங்களுக்கு வெகுமானம் தருகிறேன் என்கிறான். அருமையான ஊழியக்காரன் இல்லை. ஏன்னா ஏற்கனவே கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், எங்கேயும் தங்காத, யார் வீட்லையும் சாப்பிடாத, நேராக போனீங்கன்னா இந்த வார்த்தையை மட்டும் உன்னை அடிக்க வருவான்லாம் சொல்ல. ஆனால் இது மட்டும் ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். ராஜாவினுடைய அழைப்பு வருகிற பொழுது எப்படியாப்பட்ட மனுஷனும் சரி சொல்லுகிறாரே நாம் கேட்கலாம் என்று தான் நினைப்போம். ஆனால் இந்த மனுஷன் வேண்டாம் என்று அதை, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் உம்மோடு நான் வருவதில்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பமும் குடிப்பதில்லை, அப்பமும் புசிப்பதில்லை, தண்ணீரும் குடிப்பதில்லை. ஏனென்றால் தேவனாய் கர்த்தர் முன்னமே சொல்லியிருக்கிறார், எதுவும் சாப்பிடாத எதுவும் குடிக்காத, போன வழியே திரும்பி வா. நல்ல உறுதியான தேவ மனுஷன். அதிகாரத்தில் இருக்கிற இடத்துல பேசுகிற பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குணாதிசயம். தானியலுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணாதிசயம் இருந்துச்சு. தானியல் நானும் பிரபலமாக அடிக்கடி பேசப்படுகிறதுனால சொல்லுகிறேன். இந்த மனுஷனுக்கு குறித்து யாரும் அவ்வளோ பேசுறதில்லை, நான் கேட்டதில்லை. தானியல்னால் எல்லாருக்கும் தெரியும், சிங்ககேபி, அக்கினிச்சோலை. இந்த பெத்தேலிலிருந்து வந்த ஒரு தீர்க்கதரிசி அப்பமும் புசிக்கூடாது, குடிக்கவும் கூடாது, போன வேலை மட்டும் செஞ்சுட்டு வரணும். பசிக்குமே பசிக்காத எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். சொல்லப்படுகிற காரியம் எது? இப்படியே போயிட்டா ராஜா அப்படியே பயப்படுறான். இந்த அதிகாரம் படைத்தவர்கள் எல்லாம் என்னென்னா, யாரிடத்துல போனாலும் என்ன பலவீனம் என்று பார்த்து அதை சரி செய்து அவர்களை தன்வசப்படுத்துவார். இந்த இடத்துல கிழவனானும் ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, இந்த பெத்தேலிலிருந்து வந்த தீர்க்கதரிசி செய்த காரியங்கள் அப்படியே தேசம் முழுவதும் பிரசித்தமாயிற்று. திரும்பி வந்த வழியிலே அவன் கழுதியில் சேனம் பூட்டி அவன் பாட்டு போய்கொண்டிருக்கிறான். ராஜாவினுடைய வெகுமானம் வாங்கவில்லை, ராஜாவினுடைய அரண்மனை திறக்கப்படுகிறது, போகவில்லை, புசிக்கவில்லை, குடிக்கவில்லை, வெகுமானம் வாங்க காணிக்கையே இல்லாத ஊழிய செய்கிற ஒரு நல்ல மனுஷன். கர்த்தர் அப்படியே அவனை நெருக்கிறாருன்னா அன்பின் நெருக்காது. இப்போ அவன்கிட்ட காசு வாங்காது, அவனுக்கு இதை பண்ணு, அதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு. ஆக மொத்தம் இந்த பயணம் ஒரு உலக பிரகாரம் பார்த்தா அது ஒரு பைசாக்கு அவனுக்கு வரவு இல்லை. ஆனால் கர்த்தருடைய வேலை. இப்போ ஊழியனால காணிக்கன்றது தானே ஆயிடுச்சு. அந்த காலத்தில் கர்த்தரே சொல்கிறார், காசு எதுவும் வாங்காத, சாப்பிடாத, குடிக்காத, புசிக்காத, குடிக்காத, போன வேலை முடிச்சுட்டு நேரம் திரும்பி வா, எங்கேயும் சாப்பிடாத, நீ வா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்று உணவிலே பெரிய பிரச்சனைங்கிறது. கர்த்தருடைய வழிகள் என்று சொன்னால் நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு அல்லது நம்ம ஆராதனை முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்றோம். இப்போ நம்மளுடைய அன்பின் ஐக்கிய விருந்து இதெல்லாம் நான் பெருசாக சொல்ல. ஒரு புறம் உங்கள் நாவின் மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்க வேண்டும், உணவு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். எந்த உணவை அதிகமாக விரும்பி சாப்பிடுகிறாயோ அதை கொஞ்சம் நிறுத்தி பாருங்கள். வாழ்க்கையிலே தலைகீழாய் காரியங்கள் வாய்க்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் தோல்வி வந்த இடமெல்லாம் ஜெயமாகும். You are addicted to that particular food. சில வீட்டில் சமைச்சு சாப்பிட்டா பிடிக்காம கடையில் வாங்கி சாப்பிடுவான். நீ அடிமையாக இருக்கிறாயா? நீ அடிமையாக இருக்கிறாய் அந்த உணவுக்கு. சரி, மரக்கறியோ அசைவமோ செய்வோம், அது முக்கியம் இல்லை. புசிக்கிறவன் கர்த்தருக்குன்னு புசிக்கிறான், புசிக்காதவன் கர்த்தருக்குன்னு புசிக்காத இருக்கிறான். புசிக்கிறவன் புசியாது இருக்கிறனே அற்பமாக எண்ணாதிருப்பானாக என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சைவம் அசைவன்றதை பாராபட்சம்னு நான் சொல்ல. ஏதோ ஒரு உணவு சில பேருக்கு வெளில சாப்பிட்றதே வழக்கமாக இருக்கும், சில பேருக்கு வெளியில் சாப்பிட்றதே பிடிக்காத இருக்கும். சில பேர் மற்றவங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நான் சாப்பாட்டை மட்டும்தான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அது எப்படி ருசியாக செய்கிறாங்க அப்படின்னு. சில பேர் யார் வீட்லேயும் சாப்பிடவே மாட்டான், அது அவனுக்கு ஒரு பெரிய தீட்டாவே பார்ப்பான். ஐயன்னு எதுவாகிலும் இந்த இடத்துல சொல்லப்படுகிற நிபந்தனையை எலியேசர் கடைபிடிக்கிறார். கானானியர் இடத்துல பெண் கொள்ளாமல் என்றால் அந்த வட்டாரமே நம்ம போகக்கூடாது. என் இடத்துல போனால் அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல நடுவில் என்ன வருகிறது என்று கேட்டால், இன்னொரு கிழனான ஒரு தீர்க்க சீனியர் ப்ராஃபெட் ஒருத்தர் வர்றார். நானும் போல் ஒரு தீர்க்கதரிசி தான், நீ வா எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுன்னு சொன்னார் கர்த்தர், நீ வந்து சாப்பிடுன்னு. இல்லை கொஞ்சமாவது இந்த மனசு என்ன சொல்லியிருக்கணும்,
எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். எனக்கு உமக்கு வெளிப்படுத்தியிருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்த ஆக வேண்டும். ஏன்னா இவன் தீர்க்கதரிசியினுடைய அபிஷேகம் இந்த தீர்க்கதரிசி மேலே இருக்குது. பெத்திலேருந்து வந்த தேவ மனுஷன் கூப்பிட்டு வந்து போயிட்டார். ஏன்னா உம்மை போல் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க இல்லையா, உம்மை போல் நானும் ஒரு தீர்க்கதரிசி தான். தேவனாய் கர்த்தர் எனக்கு தரிசனமாகி சொன்னார், உன்னை கூப்பிட்டு சோறு போட சொல்லி நீ வா என் வீட்டில் தங்கி சாப்பிட்டு போகணும். சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு, சாப்பிட்றாங்க. அப்பவும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீ தேவனுடைய வார்த்தையை மீறி போட்டாய், நீ திரும்பி அப்பம் பூசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேர்வதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாப்பிட்டுட்டு அப்போவும் அது காதில் உள்ள கர்த்தருடைய வார்த்தை. பிசாசினுடைய தலையாய கடமை என்னவென்று கேட்டால் உங்களை திசை திருப்புவதே வேலையாக இருக்கும். ஆமாம், அந்த காலத்தில் நான் ரொம்ப இளைஞனாக இருக்கிற பொழுது இந்த ஊழியத்தை ஆரம்பித்தேன். தீர்க்க தரிசனம் அவங்களுக்கு பிடிச்சிடுச்சு. ரொம்ப இளம் வயசு, 26 27 வயசு, தேவனுடைய அபிஷேகம், அதெல்லாம் பார்க்குறவங்க இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க. சில பேருக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா சின்ன பையன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் பெரியவங்களாம் தேடி போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ இல்லை உலகத்தில் அவங்கெல்லாம் இப்போ இறந்துட்டாங்க. இல்லை பலதரப்பட்ட பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டிக்கொண்டாங்க. அப்புறம் எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க, நாங்கள் அப்படி நினச்சோம், அப்படி போனோம், அப்புறம் இதுக்கெல்லாம் விளைவில் இருந்துச்சுன்னு. பரவாயில்ல, அது எனக்கு ஒன்றும் பாதங்க இல்லை. நான் கர்த்தரோட வேலை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கேன், அவ்வளோதான். இந்த இடத்துல என்ன நடக்குது பாருங்கள். தேவனுடைய நாமத்திலே தேவனுடைய ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்று நான் சொல்ல வருகிறேன். இந்திய நாள் மட்டுமல்ல, எதற்கு என்று கேட்டால் இந்த மனுஷனுக்கு ஒரு போராமை வந்து விடுகிறது. எவ்வளோ பெரிய காரியம். அதே ஊரில் இருக்க தீர்க்கதரிசி கர்த்தர் அவனை பயன்படுத்தவில்லை. வெளி தேசத்துலேருந்து ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து இந்த வேலை செய்கிற பொழுது நம்ம கர்த்தர் பயன்படுத்தவில்லை பாருங்கன்னு நினச்சி அந்த மனுஷனோட ஐக்கியம் கொள்ளும்படி கொண்டு வருகிறான். உண்மையான தீர்க்கதரிசியாக இருக்கிற மனுஷன்தான். அப்போ கர்த்தருடைய வார்த்தை அந்த மனுஷனிடத்தில் இருக்கிறது. என்ன, உன் பிதாக்கள் அன்றிலும் உன் சரீரம் சேர்வதில்லை, உன் பிரேதம் சேர்வதில்லை, நீ இங்கே அப்பமும் தண்ணீரும் புசித்தபடியினால் என்ற கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அது உண்மையிலே கர்த்தர் தான் பேசுகிறார், இல்லைன்னு சொல்ல. ஆனால் குணாதிசயம் வேறு. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. காரியம் வாய்க்க வேண்டும் என்றால் உங்களுக்கு நல்ல பலன் இருக்கணும். என்ன பலன்? உங்களுடைய மனதின் மீது ஒரு பலன் இருக்கணும். மனதின் மீது பலன்னாக்கா, இன்னைக்கு நான் இதை தான் சாப்பிடுவேன் மனம் சொல்லுது, மனம் சொல்லுகிறது. இப்போ நம்ம ஆத்மா என்ன சொல்லணும்? அப்பாலே போ சாத்தானே, இன்னைக்கு நான் மிக எளிமையான உணவு தான் சாப்பிட போகிறேன். இப்போ மனம் சொல்லுது சாப்பிட்ணுன்னு, பாடி கோஆப்ரேட் பண்ணுது. நேராக பைக் எடுக்கிறோம், சொல்லப்பட்ட அந்த விடுதிக்கு போகிறோம், உணவு விடுதிக்கு, அதை பார்சல் வாங்குகிறோம், வீட்டுக்கு வரோம், நல்லா புசிக்கிறோம். அது ஒரு சாதாரண காரியம்தான். இது 99% நடக்குது உலகத்தில். போகிறோம், பார்சல் வாங்குகிறோம், வீட்டுக்கு வரோம், சாப்பிட்றோம். போகிறோம், பார்சல் வாங்குகிறோம், வீட்டுக்கு வரோம், சாப்பிட்றோம். செய்யாமல் தான் இருந்து முடியுதா பாருங்கள். மனம் சொல்லுது இல்லையா, பிடித்ததை மனம் நாக்குக்கு ருசி, மனம் சொல்லுகிறதுல இதை சாப்பிடு. இப்போது ஆத்மா சொல்லணும், நான் சாப்பிட மாட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள், எது அதிகமாக விருப்பம் இருக்கிறது. ஒரு மாதம் சாப்பாடு சாப்பிடாதீங்க. ஒரு மாதம், 2 மாதம், ஒரு வாரம், இல்லை அந்த நாள், இன்றில்லாட்டால் நானும் சாப்பிடலாம். சரி, அப்படியே வண்டி எடுத்துன்னு போகிறோம், அந்த இடத்துல தீர்ந்துடுச்சு, அந்த குறிப்பிட்ட பதார்த்தமோ இல்லை அந்த உணவோ முடிஞ்சிடுச்சு. எப்படி இருக்குன்னு தெரியுமா முகம்? கூடுமான வரைக்கும் அவன்கிட்ட தர்க்கம் பண்ணுவோம், ஏன்னா இருக்கா பாரு, உள்ளே போய் பாரு, கேட்டிய இல்லையா, காலி ஆகிடுச்சின்னு தான் கொடுக்க போகிறேன், விற்க தானே வந்திருக்கேன் நான். அந்த சோகம் இருக்கிறது, அந்த சோகத்தினுடைய ஆழம் வேறு. அவ்வளவாய் மனம் பலவீனப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். இது கர்த்தருடைய வழி இல்லை. கர்த்தரோட வழி சாப்பிடவே கூடாதுன்னு சொல்ல. அங்கே சாப்பிடாத ராசா, நீ வா, முதல்ல போன வேலை முடிச்சு திரும்பி வா. இவரும் இதே மாதிரி தான் சிம்சோனும். அந்த செத்த சிங்கத்தினுடைய உடலில் தேன் கூடை பார்த்து அதை எடுக்கிறார். செத்த சிங்கம் என்ன? பழைய பாவையா, அது உன்னை விட்டு போயிடுச்சு, பாவம் போயிடுச்சு.
இப்போ அதுலேருந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியம் வருது. எது தேவன் விளக்குறாரு, செத்த பிரேத்தன்லே போகக்கூடாதியா, அதில் ஒரு தேன் கொடு. விளக்கப்பட்ட காரியத்திலிருந்து ஒரு நன்மை நாக்குக்கு வருகிறது. சரீர பிரகாரம் நன்மை அது. அதை எடுத்து நக்கிக்கிட்டே வர்றார். அந்த துர்நாற்றம் தெரியல, எது அந்த பிரேதத்திலேருந்து வர துர்நாற்றம் தெரியல, தன் தீட்டுப்படுறது தெரியல, ஆனால் தேன் தான் தெரியுது. பிரியமே ரூபவதியே, உன் வழிகளை யோசித்துப்பார். இது கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார் என்பது தீர்க்க தரிசனமாக இருக்கும். எதிலிருந்து நீ விடுதலை ஆக்கப்பட வேண்டும். ஐயா, நான் குடிக்கிறேன், நான் புகைக்கிறேன், நான் இந்த செய்கிறேன், அந்த தவறு செய்ய, இதெல்லாம் வெளியரங்கமான காரியம். இதெல்லாம் முடித்து ரட்சிக்கப்பட்ட உடனே நான் பூர்ணமாக விடுதலை ஆகிட்டுன்னு சொல்ல முடியாது. இன்னும் உங்களுக்கு சுபாவத்திலே அடிமைத்தனம் இருக்குது. சில பேர் கோபம் பொத்துக்கிட்டு வந்துடும். எதையாவது டச் பண்ணால் வந்துடும் அவனுக்கு கோவம். சில பேருக்கு மொழியை பற்றி பேசினா கோவம் வரும். சில பேருக்கு இனத்தை பற்றி பேசினா கோவம் வந்துடும். சில பேருக்கு பாஷை இனம் வீடு வாசலை பற்றி கேட்டால் கோவம் வந்துடும். இப்போ எனக்கே அந்த பிரச்சனை வந்துடுச்சு 2 வாட்டி. யாரை கேட்டான், என்ன விற்க போறியான்ட்டான். ரொம்ப எரிமலையாக ஆகிட்டேன் நான். எப்படிரா கேட்பேன், என்னை விற்கிறியான்னு? யாரா அமிச்சா ஒன்று, யார் சொல்லி நீ கேட்குறேன்னா? அவன் பயந்தே ஓடிட்டான். தெரியாமல் கேட்டான் அவன். எனக்கு அது ரொம்ப பெரிய அவமானமாயிடுச்சு. விற்கிற அளவுக்கு குடியிருக்கிற வீட்டை விற்கிறேன்னு கேட்குறானே அவன் அப்படின்னு. என் ஃப்ரெண்டும் இன்னொருத்தன் அடிக்கவே போயிட்டான். ஏதோ ஒரு கலவரம், என்னன்னு பிரச்சனைன்னு போய் பார்த்தா அவன் கேட்டிருக்கான், இவனை வாடகை வீட்டில் இருக்கிறான்னு. என்ன பார்த்தா எப்படா வாடகை வீட்டில் இருக்கிறேன்னு கேட்பேன். அவன் அடிக்க போயிட்டான். இல்லை, இதெல்லாம் மனுஷர்களாகி நமக்குள்ளே இருக்கிற காரியம். இப்போ என்ன கேட்டான்னா வினையாக கேட்குறான், ஏதோ விஷயம் இருக்குது, அதில் ஒரு அரசியல் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் அப்படி ரியாக்ட் பண்ணேன். குடும்பம் வரைக்கும் இந்த சென்சிட்டிவ் ஏரியா இதெல்லாம். அதே மாதிரி விசுவாசிகளை பார்த்து சில பேர் கேட்டால் கூட எனக்கு கோவம் வரும். விசுவாசிகளை பார்த்து ஜனங்க, என்ன அவங்க பொண்ணு கல்யாணம் வரலனாக்கா உனக்குனே வந்துச்சு, வேலையை பாருன்னு வேணாம். அவன் வீட்டில் பொண்ணு இருக்குன்னா அது அவனுக்கு, இவன் எதுக்கு கேட்கணும்? அதனால் கொஞ்சம் என்கிட்ட ரிசர்வ்டாக தான் பேசுவாங்க எல்லாம். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மன ரீதியான பிரச்சனைகள் நம் போதகனாக இருந்தாலும் வரும், அது ஆசாரனாக இருந்தாலும் வரும், அப்போஸ்தலனாக இருந்தாலும் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் வரும். மனம் உண்மையை பேசுகிறேன். இதில் இந்த பலிபீடத்தில் உட்கார்ற ஜனங்களே, பலிபீடத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சில இடத்துல பிரச்சனை வந்துடும். அவன் உபதேசத்தை தொட்டாலும் கோவம் வரும். சில பேர் பிரதிஷ்டை பண்ணிருக்கான், அவன் ட்ரெஸ்ஸாக அதை பற்றி பேசுனா கோவம் வந்துடும். சில பேருக்கு அதெல்லாம் புகழ்ந்தால் அவனுக்கு இனிமையாக இருக்கும். இதெல்லாம் மன ரீதியான வியாதிகள் இதெல்லாம். ஆமாம், அந்த போதனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயா, நானும் நகை கழட்டிட்டேன்னா எனக்கு ஜில்லுன்னு இருக்கும். இப்போ நான் நகை போட்டு வந்து நான் பார்க்குறப்ப ஒரு மாதிரி கோபமாக பார்ப்பேன். என்ன சொல்கிறேன், ஏன்னா நான் அதுக்கு எனக்கு எதிர்மறையாக வந்து உட்காந்துருக்கேன். இப்போ நான் சொல்கிறது கேட்டு உட்காந்தானா சரி, அதனால் வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனம் பார்த்தா எனக்கு தெரியல. அது என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல, இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் நான் சொல்கிறது நடைமுறை வாழ்க்கை குறித்து பிரசங்கிக்கிறேன். இப்போ கோவப்படாதையா, படுவான். அது பலவீனண்டா. அது பொண்டாட்டி வந்தோன்னு இதே பிரச்சனை வரும், புருஷன் வந்தோன்னு இதே பிரச்சனை வரும், மாமியார் வந்தோன்னு அது கேட்க வேண்டியதே இல்லை. சில பேர்லாம் பார்த்தாலே கோவம் வந்துடும் அந்த உறவு முறைகளில். குடும்பம் உடையுதா உடையலையா, இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கொள்கிறோம். விவாகரத்து ஆகக்கூடாதுன்னு ஜெபிங்கள்னாக்கா மாயம் மந்திரம் தந்திரம், கோவத்தை கண்ட்ரோல் பண்ணியா முடியாது. ஏன்னா அவனுக்கு உள்ளே போகிறதெல்லாம் ஆசனத்து வழியாக வருது. அந்த சில ஃபுட்டு அவனை ரொம்ப இது பண்ணி விட்ரும். இதனால் அசைவம் அது சைவம்னு சொல்ல, கோபன்றது சுபாவம், சாப்பாடுன்றது பசி, ஆகாரம் வேறு, சுபாவ கிளைகள் வேறு. அவன் சொல்லுவான், இதெல்லாம் சாப்பிட்றாலும் நல்ல கோபம் வந்துடும். இது வேறு அது வேறையா, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் நல்லா. முட்டை சாப்பிட்டா தூக்கம் வந்துடும். அதிகாலையில் எழும்புன்னு ஜெபிக்கணும்னு நினச்சா நைட்டில் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க. சாப்பிடாம இருந்தால் சாதம் சேர்ந்து ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். கொஞ்சம் சாப்பிடுங்க, 7 மணிக்கு சாப்பிடுங்க, 7:30க்கு சாப்பிடுங்க. 10:30 மணிக்கு ஃபுல் கட்டிட்டு காலைல 3 மணிக்கெல்லாம் எழும்புறது ரொம்ப கஷ்டம். அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த உணவு என்பது மட்டும் இல்லை, உடை, நிறம், சில பேருக்கு பின்கோடு, சில பேருக்கு இடம். நான் செத்தாலும் என் ஊரில் தான் புதைக்கணும்னுமா, இங்கேருந்து தூக்கின்னு ஓடணும். அவன் தெரிய போகிறதில்ல.
சாவரப்போ சத்தியம் வாங்கிட்டு செத்துருவான். பயமுறுத்திட்டு வர போயிடும். இல்லைனா நான் வருவேன்டா, என் ஆத்மா சாந்தி அடையாதுமா. இருந்தே பல பிரச்சனை பண்ணுறான். செத்து வர போகிறான்னு பயந்துன்னா அவன் ஊருக்கு கொண்டு போயிட்டு அங்கேயே போச்சிடும். சரி சொல்கிறதுலே புதைக்கிறோம் விடு, வரேன்னு வேறு சொல்கிறானே, வந்துட்டானே என்ன பண்ணுறது? அது அப்படியே பழக்கமாகிடும். இப்போ என்ன புதைக்கிறதுல என் பையனை புதைக்கணும், என் பையனை அப்படியே அது பாரம்பரியமாகிடும். அப்புறம் நாங்கள்லாம் இங்கே தான்டா இருக்குது, எங்கள் கல்லறடான்னு ஒரு அரசியல் பண்ணணும். டேய் விட்றா, சாதாரண விஷயம். ஆத்துமா கத்துற இடத்துல போகணும், சரீரம் நீங்களே பார்த்து செய்கிறது. அதாவது என்னை இப்படி போத, என்னை அப்படி போத, என்னை இப்படி போத, இங்கே வை அங்கே வை, பாடிக்கு இவனே ஆலோசனை கொடுத்துட்டு போவோம். கல்லறை கட்டிட்டு உள்ளே தான் போய் படுத்துக்கலே தவிர மற்ற எல்லாத்தையும் போதிச்சுட்டு போவோம். ஆமாம், இதெல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் மன ரீதியான பிரச்சனைகள். உணவில் இன்றைக்கி சரியில்லை, சரி நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். சண்டைகள் எங்கெல்லாம் வருது, அதெல்லாம் பலவீனம். எலியேசர் போனார், எதை செய்யக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வழிகள், எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, எதை செய்யணும்னு தெரிஞ்சுக்கோங்க. எதை செய்யக்கூடாதோ அது பக்கமே போகக்கூடாது, எதை செய்யணுமோ அது பக்கத்துலேருந்து விலகாது இருக்கணும். அப்போது உன் காரியம் வாய்க்கும். எது கர்த்தர் உங்களிடத்தில் விலக்கி இருக்கிறார், அதற்குள்ளே மறுபடியும் போகிறாய். அப்போது வைக்கிது சூழ்நிலை இல்லை, இந்த பக்கம் வாங்க ஐயா, நான் இதை தான் செய்வேன். தட் இஸ் டெடிகேஷன். நீங்கள் நகையோ நட்போ பூவோ புஷ்பமோ எனக்கு அது சொல்ல தெரியல, எனக்கு அதை பற்றி அறிவும் இல்லை. அதனால் உங்கள் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒன்று வருதா, அதனால் உங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்கா, செய்யுங்க. ஆல் த டாக்டரின் ஷுட் கனெக்ட் டு யுவர் ஹியூமன் லைஃப். ஏதாவது ஒன்று இருக்கா, இல்லை சொல்கிறதுலையாவது உறுதியாக இருக்காண்ணா. அன்றைக்கி டிவி வேணாம், டிவி சாத்தான், சரி சாத்தான். எல்லா டிவியும் பெட்ரூமில் வந்துடுச்சு. ஹாலில் இருக்க வேண்டிய டிவி எல்லாம் இந்த பெந்தகோஸ்தே உபதேசம் பெட்ரூம்க்கு வந்துடுச்சு. நான் ஊழியத்துக்கு வந்த பிள்ளை ரகசியமாக விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு நான் பெட்ரூம் வரைக்கும் போகிற பாஸ்டர் ஆகிட்டேன். அப்பவும் சரி இப்பவும் சரி ரகசியமாக பேசுவாங்க. அப்புறம் பார்த்தா என்ன டிவி இங்கே வச்சுருக்கீங்கன்னா, பாஸ்டர் வருவார் ஹாலில் இருந்தா அப்படின்வான். யாரா பாஸ்டர், சோன்மா. சரி உனக்காக வாழ்றியா, பாஸ்டருக்காக வாழ் இல்லை, அதே ஒரு தேவ பயம் எங்களுக்கு. தேவ பயலடா, நீ ஃப்ராடு பைய உள்ள தூக்கி வச்சு பார்த்துட்டு இருக்க, வெளில வச்சு பாரு, உன் வீடு உன் டிவி உன் கரண்ட் பில்லு சொல்ல அந்த ஆள்கிட்ட. அந்த ஆளுன்னா தப்பாக இல்லை, சொன்ன அந்த மனசுக்கிட்ட சொல்லலாம் இல்லையா. அந்த அவன் அதுக்கு மேலேக்கு இருக்கேன், அவன் தாம் தும்னு குதிப்பான். இதுக்காக சபையை விட்டு விளக்கக்கூடாது இல்லையா. அதனால் அப்புறம் சுட்டிதார் போடக்கூடாதுன்னா, அப்புறம் அவன் பிள்ளைங்களும் அவன் தான் சுட்டிதார் போட ஆரம்பித்தாங்க அப்படின்னு விசுவாசி சொல்ல ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் இப்போ அதே சபை ஆடம்பரமே இருக்கக்கூடாதுன்னா, அப்புறம் பார்த்தா நீ கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. கோடிக்கணக்கில் சொத்து வரப்போ ஆடம்பரமான கார்கள்லாம் சொகுசு காரெல்லாம் பயன்படுத்தாமல் இருப்பாங்களா பிள்ளைங்க. ஆரம்பித்தது என்ன, ஆடம்பரம் இருக்கக்கூடாது, வாட்சி கட்டக்கூடாது, அவ்வளோதான். அவன் தொலைச்சி போடுவான். நான் பார்த்தேன்னா அவன் எதிர்க்க நல்லா ட்ரெஸ் பண்ணி போனாலே எல்லாத்தையும் கைட்டி பாக்கெட்டில் போட்டு போவான். சபைக்கு போனோன்னா ஆம்பளைங்களாம் பிரேஸ்லெட் பாக்கெட்டில் போட்டுக்குவான். இப்போ எதாவது பேசி போடுவோம் வந்தாலும். அப்புறம் இது மாதிரியெல்லாம் நிறைய அலப்பறைகள்லாம் நடந்தது. அப்புறம் பார்த்தா இன்றைக்கி டிவி சாத்தான், கேமரா எடுத்தால், அதாவது கல்யாணத்தில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, தேவ பிரசனம் போயிடும். எது கல்யாணத்தில் இல்லை சாட்சி வேணும், இல்லை எவன் முன்னாடி எவன் புருஷனை கல்யாணம் வச்சு அது ஒரு காரியம் நடந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இவனோட மௌடிகை வந்து சபையே சேர்த்து சின்னப்படமாக ஆச்சு. சபை கலையில் எதுலேயுமே நியாயம் இருக்காது. அந்த கூறுகிற அந்த கோட்பாடுகளில் நியாயம் என்பதே இருக்காது. கடைசியில் நீங்கள் சபையில் போய் பார்த்தீங்கன்னா டிவி இல்லாத தூண்களே இல்லை, எங்கே பார்த்தாலும் டிவி. இப்போ சொல்லாமா சபை சுற்றி சாத்தான் தொங்குதுன்னு. அப்புறம் மருந்து எடுக்கக்கூடாது, அப்புறம் சாகிற வரைக்கும் டியூப்பு மூக்கில் வாயில் எல்லாத்துலேயும் டியூப் வச்சு தான் அனுப்பிச்சாங்க. ஒருத்தன் இல்லை, பலர் இப்படி இருந்தான். இப்போ அடுத்த ஜென்ரேஷன் அப்படியே, அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மாதிரி இருந்துச்சு, இப்போ கலர் டிவி மாதிரி ஆயிடுச்சு. ஏன் என்ன இதெல்லாம்? நம்ம புரட்சி பண்ணலாம் வரல, நடைமுறை சொல்கிறேன். அப்புறம் ட்ரெஸ்ஸு, அப்புறம் என்னென்னமோ சம்மந்தம் இல்லாத பேசுவோம். அப்புறம் பெர்ஃப்யூம் போட்டால் அதுக்கு ஒன்று சொல்லுவான். அப்படியே உடல் துர்நாற்றம் வராது இருக்கிறதுக்கு அதை அடிக்கிறது. இது மாதிரியெல்லாம் நான் கடந்து வந்தேன். இந்த 25 ஆண்டு காலமாக, நான் 24 வருஷமாக செய்கிற ஊழியத்தில் இந்த அலப்புறைகள்லாம் பார்த்து வந்தேன். ஆனால் எதுலேயும் நான் அது பக்கமும் போல அதை குறித்து நான் சொல்ல. ஆனால் சபையை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறேன்.
படிடானா படிக்க விட மாட்டான். நான் 3வது படிச்சுட்டு ஊழியத்துக்கு வந்தேன்னுமா. சரி, உன் குடும்பம்னு ஒரு சூழ்நிலை 3வது படிச்சு இப்போ படித்தாதான்டா எல்லாம் போலீஸ் பிடிச்சி போட்டோம்டா, பாஸ்டராக இருக்க முடியாது. அதனால் இந்த ஊழியத்துக்கு வரேன், இயேசு மடியில் வச்சு சொல்லி கொடுத்தாரு, தோல் வச்சு சொல்லி கொடுத்தாரு, இயேசுவின் பாதத்தனில் கற்றுக்கணும். இதெல்லாம் உங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்களாக இருக்கும். தயவு செய்து படிக்க வைங்க. ஊழியத்துக்கு வரவங்க தயவு செய்து படிச்சுட்டு வாங்க. இல்லைன்னா விசுவாசிங்க செத்தான். இவன் எப்போ தெளிவடைகிறது, எப்போ இவன் அறிவடைகிறது, எப்போ இவன் வந்து ஒழுங்கான ஒரு மனுஷனை வருவன்றதுக்கெல்லாம் இவனுக்கு கொஞ்சம் பணம் வந்து நாகரிகம் கற்றுக்கிட்டு இவன் வரத்துக்குள்ளே விசுவாசி போயே சேர்ந்துட்டான். நிறைய பேர் சபையை விட்டும் போயிட்டான், உலகத்தொட்டும் போயிட்டான். தப்பான ஒரு கோட்பாடில் இருந்துச்சு. அன்றைக்கி டிவி வானானே இன்றைக்கும் டிவி வைக்கக்கூடாது இல்லையா? நடக்குமா? அது உண்மையான சத்தியமாக இருந்தால் அது இன்றைக்கி வரணும் இல்லை? நவநாகரிகத்துக்கு ஏற்ற மாதிரி போகுது இல்லையா? அது பேயின்னு சொன்னார் அவனுக்கு கர்த்தர். அப்படி தான் சொல்கிறது எல்லாமே. பாருங்கள், நல்லா உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா, புதுசாக வர ஜனங்க ரொம்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு நடக்கிற காரியங்கள் எல்லாம் சொல்கிறேன். ரட்சிக்கப்படாதவன் பண்ணோன்னாக்கா ரட்சிக்கப்பட்டவனை ரட்சிப்பை காத்து வைக்கிறதுக்கு வந்து தலைமைத்துவம் கரெக்டாக இருக்கணும். சரி, ஆடம்பரத்து குறித்து நீங்கள் சொல்கிறீங்க வேணான்னு, அப்புறம் நீ ஏன் சொகுசு காரில் போகிறேன்னு அவன் கேட்பான் இல்லையா விசுவாசி? அது ஒரு ஆடம்பரம் தானே. ஏன் சும்மா போகக்கூடாது? சாதா காரில், எளிமையான கார், அடிப்படை காரில் போகக்கூடாதா? நீ எனக்கு சொகுசு வேணும், அது ஆடம்பரம்ன்ற நீ தான். சொகுசு இருந்தால் அதே என்னென்னா, நல்லா சொகுசு வண்டியில் போனால் நான் நிறைய ஊழியம் செய்வேன், நிறைய நேரம் நான் வந்து ஒரு கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன். அதுக்காக சொல்கிறது அது சொகுசு வண்டி. ஏன் அவன் சொகுசு வண்டியில் போகிறான்னு நான் கேட்கல. போயா விசுவாசியும் போட்டும் நீயும் போ. விசுவாசியம் செய்யாதன்னு சொல்லிட்டு அப்புறம் நீ செஞ்சிட்டான். விசுவாசி மனம் இடரல் அடையுதா இல்லையா? அவன் பலவீனமாயிடுறான். கொடுக்குற ஸ்டஃப்பு, கொடுக்குற அந்த ஆவிக்குரிய மண்ணை அவளையும் சந்திக்கணும். என்ன மோதோ அது புடமை. இதெல்லாம் நடந்து 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 என்ன ஆயிடுச்சுன்னா, பசங்க, வாலிப பசங்க, தாய் தகப்பன் வந்து ஒரு சீருடையில் வருவாங்க. வாலிப பிள்ளைகள் அந்த சீருடைக்கு கரும்புள்ளியாகவே வளருவாங்க. வளர்கிறார்கள், வளர்ந்தார்கள், நிறைய இடத்துல பிடிக்கப்பட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். விடுவிக்கப்பட்ட பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு இடத்தில் அவர்கள் பீடிக்கப்பட்டார்கள், அடிமைப்படுத்தப்பட்டார்கள். சிற்றின்பம், ஓப்பன் மார்க்கெட்டு, சபை சொல்கிறேன். உங்கள் வீட்டில் கார் இருக்குது, எங்கள் வீட்டில் கார் இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது நமக்கு தெரியும். இதில் என்ன சொகுசு வேண்டி கிடக்கு? அது ஏன் வாங்கக்கூடாது? நீங்கள் வாங்கு, இஎம்ஐ கட்டலாம், தூக்கின்னு போவான், கற்றுக்கோ. மெயின்டெனன்ஸ் பண்ணுறது நீ தான், பெட்ரோல் விட்டுறது நீங்கள் தான். இதெல்லாம் நீங்களே உங்களை நீங்களே கணித்து கற்றுக்கொண்டு மேலே வரணும். இதை செய்யாத, அதை செய்யாத, அதை செய்யாத, இதை செய்யாத. அப்போ என்னதான் ஏன் செய்யறது? உன்னை செய்யாதன்னு சொல்கிற எல்லா காரியத்தையும் நான் செய்கிறேன். அப்போ யார் பொய்யன், யார் மாயக்காரன்? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அக்கிரம சேகர் என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை நான் அறியவில்லை. ப்ராஃபெட்டிக் மினிஸ்ட்ரி, ஹீலிங் மினிஸ்ட்ரி, டீமன் டிரைவிங், டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, மிரக்கல் மினிஸ்ட்ரி, அதில் எழுதி இருக்குது. நாமத்தால் தீர்க்கதரிசனம் உரைத்தோம், அற்புதங்களை செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம், நோய்களை குணமாக்கினோம். ஒரு காலங்களை அறியவில்லை, அக்கிரம சேகர் அகன்று போங்கள். நான் எந்த ஊழியக்காரன் சொல்ல, சபையை சிறப்படுத்த சொல்கிறேன். மன பலவீனங்கள் இவ்வளவா இருக்கிறது. சபை இந்த பலவீனத்தை ஒழிக்கிறதா இருக்க வேண்டும். அவனுக்கு அவ்வளோ ஆசை, நகை மேலேயும், பொண்ணு ஆபரணம் மேலேயும், பூ புஷ்பம் மேலேயும், நிலப்புலர் மேலேயும், கார் பங்களா மேலேயும். இப்போ சபைக்கு நான் நிலம் வாங்குகிறேன், அது சொத்தாக மாதிரி தான் இல்லையா? அப்புறம் நான் வாங்கலாம் நிலம், நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அது ஊழியத்துக்கு வண்டி வேணும், நிறைய பேரை பார்க்கணும், கொள்ளணும். ஆனால் நிறைய இந்த சொகுசு காரில் போகிறவன் யாரும் மூவ் பண்ணுறதே இல்லை, எல்லாம் அவனை தான் வந்து பார்க்குறான். அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கறது இல்லை. அது ஆரம்ப காலத்தில் தான் அதெல்லாம் செய்கிறது, ஹவுஸ் விசிட்டிங்கன்றான். சொல்கிறேன், யாரையும் நான் குறையா சொல்ல, நடக்கிறது சொல்கிறேன். இதெல்லாம் மன பலவீனம் ஐயா. ஆடம்பரம் என்ற வார்த்தையை எடுத்து விடுங்க. அத்தியாவசியமாகி விட்டது என்ற ஆடம்பரம். இன்றைக்கி ஏசி இல்லாமல் தூங்க முடியலன்ற இன்றைக்கி அந்த மாதிரி ஆரம்பித்த ஊழியத்தை அப்படின்னு அவன் கேட்குறான். ஏன் நீ ஆடம்பரத்தை பற்றி பேசிட்டு இன்றைக்கி ஆடம்பரமான பொருட்களை நீ பயன்படுத்தினாலும் அவன் கேட்குறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க, எல்லாருக்கும் எல்லாம் தெரிய வருகிறது. எலியேசரிடத்தில் பேசுகிற வார்த்தை, குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்கட்டும் எங்கள் ஐயாவுக்கு, ஆனால் அவர் கர்த்தருக்கு முன்பே சுத்தமான வாழ்க்கை வந்து, எல்லா குடும்பத்துலையும் பிரச்சனை இருக்கு ஐயா. அந்த மாதிரி எல்லார் குடும்பம், அவர் குடும்பமும் ஒன்று தான், நம்ம குடும்பம் ஒன்று தான். பாஸ்டராக இருந்து அவங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினச்சானாக்கா அவன் தருதலைன்னு அர்த்தம்.
பொண்டாட்டி புள்ள மனுஷங்களோட வாழ்கிறது தான் குடும்பம். தேவதூதர் தொகையோட இருக்குது அம்மா, என் வீட்டம்மா. ஏன்னா என் பிள்ளைங்க தான் தொகையோடு பிறந்ததுங்களா? எல்லாம் பசங்க, மனைவி, மக்கள், மனிதர்கள் தானே. உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை எங்கள் வீட்டில் வரும். நான் அப்படி தான் நான் நினைப்பேன். எல்லாம் நம்ம வீட்டில் நடக்கிறது தான் இங்கே நடக்குது, அங்கே நடக்குது தான் இங்கே நடக்கிறது. அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். யாரும் நம்ம தாழ்த்தி பேசக்கூடாது, நம்ம அதிகப்படியாகவும் இடம் கொடுத்து உயர்த்தி வச்சுக்கூடாது. கர்த்தர் தான் உயர்த்தப்பட வேண்டியவர், கனத்துக்குரியவர் கர்த்தர் தான். சரிம்மா எங்கள் வீட்டில் இது மாதிரி தான் நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு அது மாதிரி பாதிரியார் நான், அந்த மாதிரி ஒரு போதகர் நான். எங்கள் வீட்டிலே இதெல்லாம் நன்றிருக்கு தான், உங்கள் வீட்டிலே தான் நன்றிருக்கு. எங்கள் வீட்டில் சொத்து தகராறு இருந்தப்போ எல்லாருமே ஒரு மாதிரி கல்லறிகிற மாதிரி பாவஸ்ரீ மாதிரி பார்த்தாங்க என்ன. அதுக்கப்புறம் ஒருத்தன் வீடு விடாது எல்லார் வீட்லேயும் அது நடந்தப்போ எங்கிட்ட வந்து ஒப்புருவோம் நாங்கள். நான் சொன்னேன் முன்னாடியே எங்கள் வீட்டில் எதனா நடந்துச்சு. ஆமாம் ஐயா நடந்துச்சு. தெரியல என்ன தெரியண்ணா. அப்போ உங்களை பற்றி ரொம்ப தப்பாக நினச்சிக்கிட்டோம் நாங்கள். இது எப்போ தெரியாது என்ன, இப்போ தான் தெரியுது நீங்கள் கரெக்டாக தான் இருந்தீங்க. அது எதுவும் நான் என்னை மேன்மை பாராட்டி கொள்ளக்கூடாது என்பதனால என் விஷயம் அனைத்தையும் வெளியரங்கப்படுத்துகிறார் தேவன். நான் எப்படியாவது மூடி மறைக்க முடியுமா? ஐயோ எங்கள் ஃபேமிலி ராயல் ஃபேமிலின்னு சொல்ல முடியுமா? எல்லாமே நடந்தது. அது மாதிரி தான் ஆபிரகாம் வீட்லேயும். ஆனால் எலியேசருக்கு பிடித்தது என்னவென்றால், என் எஜமானை கர்த்தரே ஆசீர்வதிக்கிறார், நான் எம்மாத்திரம் பலவீனமில்லாமல் வாழ்ந்தான். அந்த அளவுக்கு ஆபிரகாம் அவனை நடத்தின விதம், பேசின விதம், அவன் இடத்துல அது அன்பு, தயவு அதெல்லாம் சொல்ல. இவன் வாழ்கிற வாழ்க்கை சாட்சி நிறைந்த வாழ்க்கை ஆபிரகாமுடைய வாழ்க்கை. குடும்பத்தில் என்ன நடக்கிறதோ அது அப்படியே தெரியும். வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, வேலைக்காரிகள் இருக்கிறாங்க, பிள்ளையை கொண்டு போய் பலி செலுத்த போகிறாங்க, ஒருத்தரும் தடுக்கவும் இல்லை. அது தலைமைத்துவம். ஐயா நீர் ஏன் இதை செய்கிறேன்னு ஒருவரும் கேட்க துணிவு வரவில்லை. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட தலைமைத்துவத்தை உடையவராக இருந்தார். இது போன சாப்பாட்டில் வீக்கு. ஏன்னா அன்பை தேடுறேன் ஐயா, நான் அன்பை தேடுறேன், ஆறுதல் தேடுறேன். என்கிட்ட யாராவது பேசுவாங்களா? கட்டாயம் ஒரு கேள்வி எனக்கு சாவத்துக்குள்ளே மாட்டுவா. இது சத்தியம். நான் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா ஒரு கிழமை மாட்டுருவோம். கிழவனோ குமரனோ ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்கு ஒன்று வரும். இந்த அன்பை தேடுறேன், ஆறுதல் தேடுறேன், யாராவது பேசினா இருக்கும், என் தனிமையாக இருக்கிறேன், இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஒரு சைக்காலஜிக்கல் டிஃபெக்ட்ஸ் உங்களுக்கு. நான் தனியே இருக்க பிதாவாக்கிய தேவன் என்னை விடவில்லை, அவர் சித்தத்தை செய்கிறபடியினால். வேதத்தை வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, அவங்களுக்கு நல்ல ஜனங்களை கர்த்தர் எழுப்புவார். முதல்ல கர்த்தர் தனியாக இருப்பது நல்லதெல்லாம் தான் துணையை கொடுக்குறார். துணைக்கிட்டே 1000 பிரச்சனை. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் எண்ணங்கள் வரும். அதான் வீட்டில் சாப்பாடு தான் வெளில போய் சாப்பிட்றா. இப்போ புரியுதா? இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளணும். இந்த ஒருவேளை போஜனத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல ஏசாவால், பசி தாங்காதவங்க தான் எல்லாரும். இது தாங்கக்கூடிய சூழ்நிலை வச்சா கர்த்தர் கிருபை தருவார். போய் டக்குன்னு ஏதாவது ஒரு மாம்ச ரீதியாக போய் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று பயிற்றங்குழை வாங்கி சாப்பிட்டு, அதில் பயிற்றங்குழா சிவப்பான பயிற்றங்குழு, இவரும் சிவப்பு, அவருக்கு அவரை மாதிரியே இருக்குது. எது இருந்தாலும் சிவப்பு, எது இருந்தாலும் பிடிக்க வச்சுக்கோ வந்தாலும் ஏசா. இது சிவந்த மேனி, செய்யறதோ சிவந்த கூழ், பயிற்றங்கூழ். இது சாப்பிட்டா இதை தான் சாப்பிடுவார். பசி சேஷ்டபுத்திர பார்க்கும்போது ஏதோ ஆகுது, இங்கே சாவரான் மனுஷன், அப்புறம் பார்த்துக்கலாம் ஆண்டவர் என்ன வேணான்னு சொல்லுவார். இது மாதிரி ஆக்சுவலாக பார்த்தா சேஷ்டபுத்திர பாகம் மூத்த குமாரனுக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பான வேண்டியா. ரட்சிப்பை எழுந்துடுறான் திருமணத்தில், அப்புறம் காலேஜ் அட்மிஷன்லாம் எழுந்துடுறான், அதுக்கப்புறம் வேலை ஸ்தலத்தில் எழுந்துடுறான். அவன் பழைய இது சர்டிஃபிகேட் வச்சு வேலை வாங்குகிறான். இப்போ ரட்சிக்கப்பட்டவனே இவன் என்னவா மாறுறான்? இவன் அந்த ரிசர்வேஷன் கோட்டாவில் போனவன் இப்போ பிரச்சனையாகிடும் அவனுக்கு. அதனால் இயேசுவை சிலுவையில் இறந்து விடுகிறான். எனக்கும் இயேசுக்கும் சம்மந்தம் இல்லையா? இவரை தெரியுமா? பேதுரு வீட்டில் கேட்குறாங்க. இவரை தெரியுமா? தெரியாது. சபிக்கும் சத்தியமனும் துவங்குறான். இப்போ இந்தியன் கிறிஸ்டின்லாம் பிசி ஆகிடுச்சு. அப்போ நீ வேறு கோட்டாவில் உள்ளே வந்திருக்கிற. இந்தியன் கிறிஸ்டின் பிசி ஆகிடுச்சு. இப்போ உனக்கு வேலையே பிரச்சனை ஆகிடும். என்ன சொல்கிற? நான் அதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு வேலை கொடுத்தேன். இப்போ நீ இதுவாக இருக்கிற, இதுவா எது? அதுதான். அப்போ இது எனக்கு தெரியாது. ஏசு என்ன பண்ணுறோம்? சிலுவையில் அறையிறோம்.
இங்கே வந்து பார்த்தா வெள்ளையும் செல்லையும் போட்டுக்கின்னு இவன் பேசுகிற அந்நிய பாஷை உரைக்கிற தீர்க்கதரிசனம் ஃப்ரண்ட் ரோவில் இருக்கிற பேக் ரோவில் அனுப்புகிறான், பேக்கில் இருக்கிறவன் ஃப்ரண்ட்டில் அனுப்புகிறான். ஞாயிற்றுக்கிழமையில் என்ன மாதிரி ஒரு ஆவியோட உண்மையோட ஆராதனை, திங்கக்கிழமை அலுவலகத்தில் இது ரட்சிக்கப்பட்ட ஜனமா, இது பட்சிக்கப்பட வேண்டிய ஜனமா என்பது கர்த்தர் தான் முடிவு பண்ணும். அது கர்த்தரத்தில் விட்டுறேன்னு இல்லை, இது தெரியுது இல்லையா? 0 வாட்ஸ் ஆயிடுச்சு. இது வாய் இருக்கும் பெருசாக, கர்த்தரை குறித்து பேசுகிறதும் பாடுறதும் ஆடுறது சொல்கிறேன், தாளந்துகளெல்லாம் இருக்குது. அதான் சொல்கிறேனே, அவன் வச்ச தீர்க்க தரிசனங்களும் சரிதான். உன் பிரேத தண்டில் உன் பிரேதம் பிதாக்கள் சேர்வதில்லை என்பது கர்த்தர் உரைக்கிறார். நீ அப்பவும் தண்ணி புஸ்தப்படினான். அவன் சாப்பாடு போட்டு தீர்க்க தரிசனம் அவனுக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் சோத்தில் இருக்குது. ஜபத்துக்கு அப்புறம் பிரியாணி சாப்பிடணும், இல்லை பிரியாணி சாப்பிட்டா ஜபம் பண்ணணும். எல்லாத்தையும் எதிர்க்க வச்சுட்டு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா சொல்கிறோம், அவன் பாட்டு பேசிகிட்டு இருப்பான், இவன் பாட்டு சாப்பிட்டுன்னு இருப்பான். பாவம் போய் சேர்ந்துட்டான். இவர் என்ன பண்ணார்? சாப்பிட்டு முடிச்சுட்டு சேனை வச்சு கழுதை மீது சேனை வச்சு போகிறார் அந்த தீர்க்கதரிசி, தேவனோட மனுஷன், அரிய பெரிய காரியம் சேர்ந்த தேவனோட மனுஷன். வழியில் பார்த்தா இவருக்குன்னு ஒரு பாலசிங்க எதிர்பட்டு வந்து அடித்து கழுதையை விட்டுருச்சு. இவரை பீஸ் ஆகிடுச்சு. ஆக்கிடுச்சு. அப்புறம் இந்த மாதிரி சமாச்சாரம் சொல்கிறாரு, இந்த பெத்தேலில் இந்த கிழவனான தீர்க்கதரிசிக்கு வருது. அப்போ அவர் சொல்கிற பிள்ளைங்கிட்ட அவன் கர்த்தருடைய வார்த்தையை மீறினவன், அதான் கர்த்தரவனை அடித்தார். இந்த பரிச்சய ஆவிகள் இன்றும் இருக்கும். உங்களை திசை திருப்ப வருகிற ஜனங்களுக்கு ஐயோ, தேவன் எழுப்பின தலைமை தூத்திலே ஒழுங்காக இருங்க, கர்த்தருடைய வார்த்தையை படிங்க, தேவ சமூகத்திலே காணப்படுங்க. அவன் தீர்க்க தரிசனம் வரைகிறான், இவன் தீர்க்க தரிசனம் வரைகிறான், எல்லோரும் இங்கே தான் வரணுன்றதுக்காக சொல்ல, இங்கே நடந்ததை பாருங்கள். திசை திருப்பப்படுகிறார்கள். பயணத்திலே திசை திருப்புதல் வருகிறது. ஏன்? நல்லா இருந்தால் மனுஷனுக்கு வாழ்க்கை நல்லா இருந்தால் அவனுக்கே பிடிக்காது. நிலத்தப்பி போகிறப்போ அது எங்கே விழுந்தோம் நம்ம சரியாக எழுச்சிக்கணும்னு படாது. அப்போவும் இவன் பண்ணிட்டான், அவன் பண்ணிட்டான், எனக்கு இதை பண்ணிட்டான், கர்த்தரை என் ஜபத்தை கேட்கல, இப்படி தான் இருக்குமே தவிர, ஐயா இங்கே நான் விழுந்தேன், என்னை கரத்தை நீட்டுங்க, என்னை தூக்கி எடுங்க, நான் இனி அதை தவறு செய்ய மாட்டேன், அப்படி அல்லவா இருக்க வேண்டும். எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. இல்லை மன பலவீனம் ஐயா. நான் தனியாக இருக்கிறேன், அந்த தனியாக போகிற பொழுது தான் கர்த்தர் சோதிக்கிறாரு. அங்கே ஒரு தீர்க்கதரிசி வந்து பேசுகிறாரு, நானும் உமா போல ஒரு தீர்க்கதரிசி வந்து சாப்பிடுன்னு போய்டுறதா. இங்கே ராஜாவிடத்துல வந்தது ஞானம். ஏன்னா ராஜா வேறு காஸ்டியூம். இது தீர்க்கதரிசி சொன்னோன்னே இவன் ஃப்ளாப் ஆகிட்டான், ஃப்ளாட்டட். அது வயசான தீர்க்கதரிசி. அதுதான் சொல்கிறது, அந்த ஏஜ் ஸ்டேஜு சைஸு வயசெல்லாம் பார்த்தா நம்ம விட்ருவோம் கோட்டை தீர்க்க தரிசனத்தில். முதல்ல இந்த மாதிரிலாம் கேட்க போகிறதெல்லாம் வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் இஸ் இன் ரைட் பாத். கர்த்தரே எழுந்தருளுவார், கர்த்தரே அனுப்புவார் தீர்க்கதரிசியில். நான் நல்ல தீர்க்கதரிசி சொல்கிறேன். இல்லை உங்களை இணைப்பார். இணைக்கப்பட்டீங்களா, அந்த தீர்க்கதரிசி மூலம் அற்புத அதிசயங்களை கர்த்தர் செய்து உறுதிப்படுத்துவார். அவன் உண்மையிலே கர்த்தரால் அனுப்பப்பட்ட மனுஷன் உங்கள் வாழ்க்கைக்கு 1000 நட்புகள் இருக்கலாம், எவ்வளோ நாள் பழக்கம் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் அந்த தீர்க்கதரிசியினோட தொடர்பு ஐக்கியம் நெருங்கி வருகிற பொழுது அற்புத அதிசயங்கள் நிறைக்கப்படும். அப்போ தெரிந்து கொள்ளலாம், இந்த மனுஷன் தேவனால் எழுப்பப்பட்ட மனுஷன் மட்டுமல்ல, நமக்கு குடும்பத்துக்கு என்று கர்த்தரை இணைத்திருக்கிறார் இந்த ஊழியத்தோடுன்னு சொல்லி ஒழுங்காக அதை அப்படியே கண்டினியூ பண்ணால் பிரச்சனை இல்லை. இது வேணும், அது வேணும், கிழவ தீர்க்கதரிசி வேணும், இளமையான தீர்க்கதரிசி வேணும், பெண் தீர்க்கதரிசி வேணும், கன்னிகள் தீர்க்கதரிசி வேணும். கல்யாணம் ஆனது பொண்ணுங்க சொல்கிறேன், எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னே ஆரம்பிச்சது தான். நான் தப்புன்னு சொல்லலை, கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் சொல்கிறேன். அவன் தெளிவாக இருக்கணும். அழகாக போனார் எலியேசர், பெண்ணோடு திரும்பி வந்துட்டார். இவன் போனவன் திரும்பவே இல்லை, வீக்கு. ஆமாம், உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஆகாரம் இல்லாவிட்டால், ஆவிக்குரிய ஆகாரம் பலன், சரீர பலன் அல்ல, ஆவிக்குரிய மன பலன் இல்லாவிட்டால் இந்த பயணங்கள் எல்லாம் தோற்கப்பட்டு போயிடுவீர்கள். வழிகள் எல்லாம் முற்றிலும் மாம்ச வழி. போகிறதுக்கு முன்னே நல்லா யோசிச்சுக்கணும், கட்டுச்சோறு எடுத்துன்னு போகிறதா, இல்லை எங்கே கரெக்டாக சாப்பிட்ணும், எங்கே ஹோட்டல் இருக்குது, எங்கே ஹால்ட்டு, எது எல்லாம் பார்த்துக்கணும், எங்கே தங்கணும், எங்கே என்ன மாதிரி இருக்கணும், நம்ம பட்ஜெட் என்ன எல்லாம் பார்த்துக்கணும். பாதி தூரத்தில் போயிட்டு பிரச்சனை வச்சுக்காதீங்க. டோன்ட் டெஸ்ட் அண்ட் ட்ரை எனி திங் இன் லைஃப். ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் பிஃபோர் யூ டேக் எ ஸ்டெப். விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான்.
அறிவை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சில விஷயம்லாம் கர்த்தர் என் இடத்துல முற்றிலும் என்னை அப்படி தான் பக்குவப்படுத்தினார். நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன் சில விஷயங்களுக்கெல்லாம். உனக்கு நான் ஞானத்தை கொடுத்துருக்குறேன், உனக்கு நான் அபிஷேகத்தை கொடுத்துருக்குறேன், உனக்கு இதை கொடுத்துருக்குறேன், உனக்கு என்ன கொடுக்கல, கொடுத்ததெல்லாம் கர்த்தர் காமிச்சார். அதெல்லாம் பயன்படுத்த அதுக்கேற்ற ஜனங்க வந்தாங்க. அதெல்லாம் பயன்படுத்தப்பட்டது. கர்த்தரால் காரியங்கள் வாய்க்க ஆரம்பித்தது. ஜெபிக்கிறதுக்கு மட்டும் இல்லை காரியம் வாய்க்கிறது. ஜெபித்து உங்கள் பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பலவீனத்தை சொல்லி கர்த்தருடைய பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு உள்ள மேன்மையும் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன குறைகள் இருக்குதுன்னு அறிந்து கொள்ளுங்கள். குறைகளை நிறைவாக்குற தேவன் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பலன் என்ன, பலவீனம் என்ன என்று உங்களை நீங்களே நிதானித்து பார்க்குற இடம் தான் தேவ சமூகம். அப்புறம் காரியம் வாய்க்கும். இதுவரை வாழ்க்கையில் தோல்வி வந்ததுன்னா நாவில் உங்களுக்கு கட்டுப்பாடு கிடையாது. ஹோட்டல் ஃபுட்டுக்கு நான் எனிமி இல்லை. ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் ஆஃப் இட். பட் see to that, please don't get yourself deceived. நீ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறாய். அதனால் குடும்பம் சமாதானம் கெட்டு போகிறதுன்றது மட்டுமல்ல, பொருளாதாரமும் அதிகமாக செலவாகுது. சரி, அதுதான் அவ்வளோ விரும்புகிறியே, அந்த ஹோட்டல் ஃபுட்டு தான் எல்லாம் யூடியூப்பில் போட்டு பார்த்து கற்றுக்க, வீட்டிலே செஞ்சு சாப்பிடு, குடும்பமாக செஞ்சு சாப்பிட்லாம் இல்லையா? இல்லை, என் பழக்கத்தை சொல்கிறேன். அப்புறம் 2 நாள் போனால் நீங்களே சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ வெறுத்துரும் உங்களுக்கு. அவன் சொல்கிற டிஷ்ஷும் ப்ரைஸ்லாம் பார்த்தா ஐயோ நம்ம வீட்டிலே செய்யலாமே. ஏதோ ஒன்ஸ் இன் அ வைல் யூ கேன் கோ வித் யுவர் ஃபேமிலி. சொல்கிற இதில் அந்த பலவீனம்லாம் இருக்கக்கூடாது. நல்ல மினுக்கான விளக்கு போடுவான், கோழி அப்படியே தொங்கும், அந்த வாசம், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த அரோமாவே அந்த சைடு போகிறப்ப இழுக்கும். இது குடியை விட மோசமானதுன்னு சொல்கிறேன் நான். அதுக்கு நம்ம வண்டி திருப்பி போக முடியுமா? அதெல்லாம் அப்பாலே போ சாத்தானே அப்படின்ட்டு நேராக போகணும். நம்ம விசுவாசம் நிறைய பேர் ஹோட்டல் வச்சுருக்காங்க, நானே ஆரம்பித்து கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நான் ஆளினால் இதிலெல்லாம் என் ரெசிபி நிறைய நாட்டில் பயன்படுத்துகிறாங்க என்ன வரைக்கும். ஐ ஆம் கன்சல்டன்ட் ஃபார் ஆல் தீஸ் டைப் ஆஃப் திங்ஸ். எனக்கு அதிலெல்லாம் ஒன்றுமே மனத்தாங்கல் இல்லை. விசுவாசிகள் அடிமைப்படக்கூடாது என்பது தான் சொல்கிறேன். அதனால் சாப்பிட்றதுலேயே நல்ல சமைச்சு சாப்பிட்றாள் நானே சமைச்சு நானே சாப்பிடுவேன். அதனால் சுவையான சமையலுக்கு நானே தான், நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்றாள். இது அத்தனையும் எனக்கு ஊழியம் தான் சொல்லிக் கொடுத்தது, தேவ சமூகம் சொல்லிக் கொடுத்துச்சு. இந்த கிருபையும் தேவ சமூகம் தான். அதனால் இதுக்கெல்லாம் நான் எதிராளி இல்லை. ஆனால் அதே சமயத்தில் எதிராளியானவன் உங்களை பயன்படுத்தாதவெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. எலியாசருக்கு எந்த வீக்னஸும் இல்லை. அழகாக போனார், போன வேலை முடித்தார், பொண்ணோட வந்தார். இந்த மனுஷன் போய் சொல்லிட்டு என்ன அற்புதம் நடந்தது. எலியாசருக்கு அவ்வளோ வெள்ளமே வெளிப்படல. திடீர்னு ஒரு ஒட்டகம் எழும்பிச்சுன்னு வச்சுங்க, எலியாசரை காலை வச்சுன்னு ஒரு ஒட்டகமே உருவாகுது. ஐயோ தேவ மனுஷன் வச்சுருப்பார். அதெல்லாம் அந்த அரிய பெரிய காரியம்லாம் நடக்கவே இல்லை. எலியாசர் போன பயணத்தில் உண்மை மட்டும் இருந்தது, காரியம் வாய்த்தது. இது அரிய பெரிய காரியம் நடந்துச்சு, வீக்கு என்ன பண்ணுறது? சில சமயத்தில் பார்க்குறப்ப நம்மளுக்கு யோசிக்க வைக்கும். இந்த மனசுனா அது இவரை கர்த்தர் இப்படி பயன்படுத்தினார். எல்லாம் உண்மைதான் ஐயா. இவன் தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளலை, இவன் தன்னை ஒழுங்காக தன்னை ஸ்திரப்படுத்திக்க தெரியல. கர்த்தர் பயன்படுத்துகிறாரா, உடனே நம்ம தாழ்த்தி நம்ம பலவீன ஐயங்கள் எல்லாம் தீர்த்து கர்த்தர் இடத்துல வேதத்தை வாசித்து நம் பலவீனம் பலன் நம்முடைய குறை நிறை எல்லாத்தையும் தெரிந்து நம்ம சரி பண்ணிக்கணும். யாரோ கிழவன் கூப்பிட்றான், குமரன் கூப்பிட்றான்லாம் நம்ம போக முடியாது. 1000 ப்ரப்போசல் வரும் ஐ லவ் யூன்னு. எல்லாத்துக்கும் பின்னாடி நம்ம போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த அன்பு தேடுறேன், ஆறுதல் தேடுறேன்றவன் இது கர்த்தர் திறந்தார் வாசன்னு சொல்லி போயிடுவான். முதல்ல இது உலக சிநேகிதம், இது பொல்லாப்புன்றதை புரிஞ்சவன் இதை பார்த்தா எரிஞ்சு விழுவான். இதை பார்த்தா ஒரு எரிச்சல் வரணும் உங்களுக்கு. யாராவது கிடைப்பார்களா எனக்கென்று, நான் தனிமையாக இருக்கிறேன். நான் கர்த்தர் தனிமையை மாற செய்து குடும்பத்தை உண்டாக்கி வீடு வாசலை ஏற்படுத்துகிற கர்த்தர், தனிமையானுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிற கர்த்தர். நீ போய் சமூக உடவையில் பார்த்துட்டு எவன் பொண்டாட்டியை கூட்டின்னு வந்து ஐ லவ் யூ லவ்னு சொல்லி அப்புறம் அவன் புருஷன் வந்துடும் அடிக்க. ஆமாம், இந்த ஃபேஸ்புக்கிலலாம் சின்ன வயசு ஃபோட்டோ போட்டுருங்க. அது கல்யாணம் ஆச்சான்னு தெரியாது, கல்யாணம்லாம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எங்கடா பார்த்த
அப்போல்லாம் பீச்சில் பார்த்தேன், காலேஜில் பார்த்தேன், லைப்ரரியில் பார்த்தேன்னுவான். இப்போ எங்கே பார்த்தேன்னு கேட்டால் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன்றான். சமூக ஊடகங்கள் அது எதற்கோ அதற்கு தான். அவன் குடும்பத்தை தீர்மானிக்கிறதுக்கோ குடும்பம் நடத்துக்கிற நபரை தீர்மானிக்கிறதுக்கு அல்ல. என்ன உங்களுக்கு தெரியும்? அது யார் முகம்னு கூட தெரியாது, மெய்யா பொய்யான்னு கூட தெரியாது. மாயில் வாழக்கூடாது, ஜாகிரதையாக இருங்க. அவ்வளோ அதுக்கெல்லாம் நாக்க தூக்குறான், அதுக்கெல்லாம் அவன் அவ்வளோ பலவீனமாக இருக்கிறான்னு அர்த்தம். அவ்வளோ வீக்காக இருக்கிறான் அவன். அந்த மனுஷனோ மனுஷியோ அவ்வளோ பலவீனமாக இருக்கிறீங்க. ஆடம்பரம் வானான்ட்டு ஆடம்பரம் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்கல்ல, அந்த வார்த்தைலாம் நம்ம பேசக்கூடாது. ஏன் உனக்கும் தேவை சொகுசான வாழ்க்கை, எனக்கும் தேவை. கொஞ்சம் பாடி கொஞ்சம் கம்ஃபர்ட் தேவை. அதுக்கு தான் இதெல்லாம் மாட்டி வச்சுருக்குது, அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்குது. சரி, அன்றைக்கி சூழ்நிலை வேறு. இன்றைக்கி நிஜங்கள் உங்களுக்கு தெரியும், நடைமுறை என்னன்னு தெரியும். இல்லை ஆடம்பரமே வானான்ட்டு நீ சொகுசு காரில் போகிறது ஆடம்பரம் இல்லையா? அப்போ சொன்னான்னா பிள்ளை கெட்டாது, எங்கள் அப்பன் சொன்னால் எங்கள் அப்பனா போய் கேளு பரலோகத்தில் வேணுமா? இதெல்லாம் பண்ணிட்டு நகை என்ன வந்துன்னு எனக்கு தெரியல. நகை விலை 50,000 ரூபாய் சில்லற. இவன் போகிற காரு 50 லட்ச ரூபா. எது ஆடம்பரம்? இதாவது வச்சா கொடுப்பான். அது ஏறணுன்னு இறங்குது விலை காரு. எது ஆடம்பரம் சொல்கிறேன்? வஸ்திரம் போட்டால் தூக்கி போட்டு போயின்னு இருக்க வேண்டியது. நகர் தான் ஆபத்துக்கு யூஸ் ஆகுது, அப்புறம் அதுவும் போயிடுது. காரில் ஏறி உட்காந்தா நம்மளுக்கு செலவு அதிகமாகுது. இன்றைக்கி 55,000 ரூபா கொடுத்து வாங்குற தங்க நாளைக்கு 1 லட்ச ரூபா மாறும். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், உங்களை திசை திருப்புறேன்னு நினைக்க வேணாம், சொல்கிறேன். ஆடம்பரம் வேணான்ட்டு ஆடம்பர வாழ்க்கையை சொகுசு வாழ்க்கை வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் என்னத்துக்கு இதை பற்றி பேசணும்? எனக்கு அது தெரியல, அதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இதை கிழவனான தீர்க்கதரிசிகள்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு போயிடுவானுங்க, அப்புறம் கடைசியில் சஃபர் பண்ணுறது நம்ம தான். சாமானிய மனுஷனாக சொல்கிறேன், மனுஷனாக சொல்கிறேன், பெரிய போகணும் சொல்கிறேன். இல்லை எவ்வளோ பெரிய அபத்தம் அது. அவனை கூப்பிட்டு சாத்தை போட்டு கர்த்தரை உரைக்கிறான்னு சொல்லிட்டு அவன் செத்துட்டான்னு சொன்னோன்னே என் பிள்ளைங்கிட்ட சொல்கிறான், அவன் கர்த்தருடைய வார்த்தை மீறினவனே. எவ்வளோ பெரிய அநியாயம் முடிச்சுன்னு இருந்தாலும் வயசான தீர்த்து பெருசுங்க கொஞ்சம் பிரச்சனை தான். எப்போவுமே முதியோரத்தில் ஞானம் இருக்கணும். இதுக்கு கெட்ட புத்தி இருக்குது. தீர்க்கதரிசனம் கரெக்டு, தீர்க்கதரிசனம் சூப்பர், அதில் எந்த குறையும் இல்லை. கர்த்தரோட வார்த்தை தான் வந்துச்சு. அதுக்கு தான் சொல்கிறது, நற்சாட்சி வேணும் ஊழியக்காரனுக்கு. உங்களுக்கு இன்னும் அவுட்டுலாம் தெரிஞ்சிருக்கணும். தீர்க்கதரிசனத்தால் சொல்கிறாங்கன்னு உரைக்கிறதுக்கெல்லாம் ஓடனா இந்த மாதிரி தான் பிரச்சனையாகிடும். இவன் வாரிக்கொண்டது தீர்க்கதரிசியே. என்னத்தை சொல்கிறது? கண்ணில் மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதியும் சொன்னதை சொன்னேன். குடும்பத்தை காத்துக்கொள், மந்தையை காத்துக்கொள், சகலத்தை கத்த புதிதாக ஏசுன்ற தெளிக்கிறோம். எஸ் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முள்ளை பஸ் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்ய சகல வாரி மறுவாதி.